ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் ஸ்லீவ் டிசைன் பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த நெக் டிசைன் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்பயுமே நெக்கு லைன் போட்டுட்டு சரி லைன் கொடுப்போம்ல, 2 லைன் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி 2 லைன் சரி லைன் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸு இந்த மாதிரி கண்டினியூவாக போட்டுக்கணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் 3 mm இருக்குதுல, அது இன்னொரு லைனும் அதே மாதிரி அகெயின் ஒரு சுகர் பீட்ஸும் போட்டு இது மாதிரி 3 லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வீட் பீட்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த வீட் பீட்ஸை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு சைடும் இன்னொரு இன்னொரு சைடு ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி போட்டு வரணும். கண்டினியூ அதே மாதிரி போட்டுனுவாங்க. ஒரு லைன் மாதிரி கூட நீங்கள் மார்க் பண்ணாலும் பண்ணிக்கிங்க, கரெக்டாக ஷேப் வரணும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். கண்டினியூ போட்டு முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஸ்டோன் வைக்க போகிறோம். அதுக்கு க்ளூ பென்னு, அதுக்கு நான் இது மாதிரி கொடுப்பாங்க கம் மாதிரி. அது ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிட்டு, அது எதுக்குன்னா அந்த ஸ்டோன் இருக்குல்ல, அது எடுக்கிறதுக்காக வைக்கிறது தான் அந்த இது ஜெல்லு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நிறைய பேர் கையில் எடுத்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த இது B7000 அந்த க்ளூ வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம. அந்த க்ளூ பென் இருந்தால் ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் எடுத்து பண்ணாமல் அதுக்காக தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் அதில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஈஸியாக பாருங்கள், எடுத்துகிட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது ஒர்க்கு. ரொம்ப சிம்பிளான நெக்கு தான். பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு பாருங்கள், டிசைன் நல்லாயிருக்கும். ஸ்டோன் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் எடுத்து அது மேலே இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு 3 mm பீட்ஸும் ஒரு கிளிப் ஸ்டோன் சொல்லுவாங்க, சின்ன சைஸில் இருக்கிற கிளிப் ஸ்டோனும், அதுக்கப்புறம் ஒரு 3 mm சைஸில் இருக்க பீட்ஸு இந்த மாதிரி போட்டு நாட் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்டை எட்ஜ் இருக்குல்ல, அந்த எட்ஜில் ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி நான் என்ன பண்ணுறேன்னா சுகர் பீட்ஸால் ரவுண்ட் போட்டுக்கினேன். மோஸ்ட்லி சுகர் பீட்ஸ் ஒர்க்கு தான் இதில் வருது, பார்த்துக்குங்க. சுகர் பீட்ஸால் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த கரெக்டாக சென்டரில் மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் வச்சு போட்டுக்கிறேன். இது வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக்காக கொடுக்கும் நம்மளுக்கு. இது ரொம்ப ஆரி பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே போடலாம். இது கிளைண்ட் எங்களுக்கு இந்த நெக்கை எனக்கு சாம்பிள் அனுப்புனாங்க. அது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே புட்டாஸ் வைக்கணும். நம்ம பேக் சைடில் முதுகு பக்கம் இருக்கும்ல, அங்கே எல்லாத்துக்கும் புட்டாஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி சுகர் பீட்ஸு போட்டுடுறேன். அவ்வளோதான். ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் இதுதான் நம்மளோட அவுட்புட் ப்ளவுஸ் டிசைன். ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் கிராண்ட் லுக்கு கொடுக்குது பார்த்தீங்களா. இதுதான் ஃபைனலாக முடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒர்க் முடிஞ்சது, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற லைக்ஸ் கமெண்ட்ஸ் தான் என்னை இன்னும் நிறைய வீடியோஸ் போட வைக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். டிஸ்பேட்ச் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.